முதலமைச்சருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் இந்தியாவின் அரசியலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரை உத்தங்குடியில் நாளை காலை 9 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் கடந்த ஒரு மாதமாக நடைபெற்று வந்த நிலையில் சென்னை அண்ணா தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயம் போன்றே ஒரு பிரமாண்டமான வடிவமைப்பில் இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் போன்று ஒரு முகப்பு தோற்றத்தில் பிரமாண்டமாக இந்த அரங்கம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார், அண்ணா, கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் உள்ளிட்டோருடைய உருவ சிலை போன்ற புகைப்படங்களும் அதே போன்று பொதுக்குழுக்கான திடல் முழுவதுமாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு செயற்கை நீரூற்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செயற்கை நீரூற்றின் அடியில் அடி இருவண்ண கொடி ஏற்றக்கூடியவர்களுக்கான கொடி கம்பமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று மிக பிரம்மாண்டமாக இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த அரங்கம் என்பது முற்றிலும் குளிரூட்டப்பட்டதாக செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய திமுக தொண்டர்கள், அதாவது இப்போது வந்து இந்த பகுதியாக சென்று பார்க்கக்கூடியவர்கள் கூட அறிவாலயம் போன்று இருக்கிறதை பார்த்து வியந்து புகைப்படம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கோம்.